அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக அற்புதமாக அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. நாளைய நாளில் அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு ஏப்ரல் மாதத்தின் 12ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 29ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. எப்போதுமே பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். இது உங்களுக்கு தெரியும். ஏன்னா முழு நிலவானது தன்னுடைய நேர்மறை ஆற்றலை இந்த பிரபஞ்சத்திற்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே இந்த சிறப்பு இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கும். அந்த சிறப்போடு கூடி வர பௌர்ணமிக்கு இன்னும் அதீத சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது நிறைய தெய்வீக திருமணங்கள் மற்றும் விசேஷங்கள் நடந்த இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது பலன் மிகுந்த பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம். இந்த பௌர்ணமியானது நாளைக்கு அதிகாலை 4:13 அப்படிங்கும்போதே தொடங்கிடுதுங்க. இது எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை 6:03 அப்படிங்கும்போது முடியுது. அதாவது சனிக்கிழமை நாள் முழுமைக்குமே நமக்கு இந்த பௌர்ணமி திதியானது இருக்குது. மேலும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதாவது குரு சந்திர சேர்க்கை அப்படின்னு சொல்லுவேன். ஜாதகத்திலேயே இது போல் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட அந்த சேர்க்கையானது நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைய நாள் ஏப்ரல் மாதத்தின் 12ஆம் தேதியா, இதனுடைய கூட்டுத்தொகை 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்கும். 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உரியது. அடுத்தது இது பங்குனி மாதத்தின் 29ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை பாருங்கள், 2ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11ங்கிற நம்பர் கிடைக்கும். இதில் வர இந்த 11 1 + 1 அப்படின்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 2ங்கிற நம்பர் கிடைக்கும். இந்த 2ங்கிற நம்பர் சந்திரனுக்கு உரியது. அப்போ சந்திரனுக்கு உரிய இந்த பௌர்ணமி திதியில் குருவுக்குரிய எண்ணும் வருது, சந்திரனுக்குரிய எண்ணும் வருது. இதுவே குருச்சந்திர சேர்க்கை அப்படின்னு நான் சொன்னேன். இந்த நாளானது இவ்வளவு விசேஷமானதாக இருக்கிறதுனால குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான திதிகள் சேர்க்கைகள்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று போட்டுருவோம் இல்லையா. ஏன்னா குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய உடலும் சுத்தமாகும். மேலும் நான் சொல்கின்ற முறையில் நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய ஆறாவும் சுத்தமாகும், மனமும் தெளிவடையும் அப்படின்னே சொல்லலாம். தினந்தோறுமே நம்மளால் அந்த மாதிரி குளிக்க முடியலனா கூட நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். அந்த சிறப்பு வாய்ந்த நாட்கள்லையாவது நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் குளிச்சிங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நம்பவே முடியாத மாற்றங்கள் எல்லாம் நடக்கும். நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் போட்டிங்களோ அந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற தொடங்கும். சரி, இப்போ குளியல் முறை பரிகாரம் குறித்து பார்த்தலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வீட்டில் இருக்கிற பெரியவங்க மட்டும் பயன்படுத்தினா போதும். அதாவது நீங்கள், உங்கள் கணவர், உங்கள் மாமனார் மாமியார் நீங்கள் மட்டும் பயன்படுத்துனீங்க அப்படின்னா போதும். குழந்தைங்களுக்கு இது தேவைப்படாது. இப்போ நாளைய நாளில் இந்த வீடியோவை நீங்கள் ஆல்ரெடி குளித்ததுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க அல்லது நாளை இரவு தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நாளைய நாள் முழுவதுமே பௌர்ணமி இருக்கிறதுனால நான் சொல்கிற முறையில் நீங்கள் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க. சரி, இப்போ காலையில் குளிக்கக்கூடிய தண்ணீர் நீங்கள் சுடு தண்ணி குளிக்கும் பழக்கம் இருந்ததுன்னா அதை ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. பச்சை தண்ணியாக இருந்ததுன்னா அதை ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அடுத்து இதில் சேர்க்க வேண்டிய பொருள் குறித்து பார்த்துலாம். இதில் நம்ம 2 பொருள் சேர்த்த போகிறோம். ரெண்டுமே சக்தி வாய்ந்த பொருள் அப்படின்னே சொல்லலாம். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கு உரிய மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூளை நம்ம தினந்தோறுமே தண்ணியில் சேர்த்து குளிக்கிறது சிறப்பு. இருந்தாலும் நாளைய நாளில் குரு பகவானுக்குரிய எண் வந்திருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து குளிக்கிறது விசேஷமான பலனை கொடுக்கும். அடுத்ததாக நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பால் தேவைப்படுது. காய்ச்சாத பசும்பால் தான் நமக்கு இதுக்கு தேவைப்படுது. இந்த பால் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது. இதனுடைய நிறமும் சந்திரனுக்கு உரியதாக கருதப்படுது.
இப்போ நீங்கள் காலையில் உங்கள் வீட்டுக்கே பால் கொண்டு வந்து ஊற்றுனாங்கன்னா அதுலேருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பேக்கெட் பால் கடையில் வாங்கும் பழக்கம் இருந்தால் அதையும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் கணவர் 2 பேரும் குளிக்கிறீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன டம்ளரில் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு நீங்கள் பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க. இதை நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நீங்கள் குளிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இதை ஒரு 2 சொட்டு வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. அடுத்தது உங்கள் கணவர் குளிப்பார் இல்லையா, அவருக்கும் வந்துட்டு நீங்கள் இதையே 2 சொட்டு வந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தனித்தனியாக பால் மஞ்சள் தூள்னு எடுத்துகிட்டு போய் குளிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இது சிரமமாக இருக்கும். சில சமயம் வந்து மறந்துடுவோம். அதனால் வீட்டு உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டா ஜஸ்ட் அது ஒரு 2 ட்ராப் விட்டோம் அப்படின்னாவே போதும். இப்படி தண்ணீரில் அந்த மிக்சிங்கை வந்து நீங்கள் விட்டதுக்கு அப்புறமா மறக்காமல் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டனுடைய பாயிண்டிங் ஃபிங்கர், இது வந்து குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஃபிங்கரை பயன்படுத்தி நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க, இது வந்து ஸ்பைரல் சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை நமக்கு கொடுக்கும். அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கையவே வந்து மாற்றக்கூடிய சக்தி இந்த சிம்பலுக்கு வந்து உண்டு. இதை வந்து நீங்கள் தண்ணீரினுடைய மேற்பரப்பில் வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்தி தலைக்கு குளிக்கிறதோ உடம்புக்கு குளிக்கிறதோ வந்து செஞ்சுக்கலாம். அடுத்தது உங்கள் கணவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையும் அவர்கிட்டயே இந்த சிம்பலை வந்து வரைய சொல்லுங்கள். அவர் வரைவதற்கு கொஞ்சம் சலுப்பு பட்டார் அப்படிங்கும்போது நீங்களே வந்துட்டு இதை வரைஞ்சி வச்சுருங்க. அவர் ஜஸ்ட்டு குளித்தார் அப்படின்னாவே போதும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா குளித்ததுனால உங்களுடைய உடம்பும் மனதும் வந்து சுத்தமாயிரும். அதன் பிறகு அப்போவேவோ அல்லது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் ஒரு ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த தண்ணீரினுடைய மேற்பரப்பில் ஸ்பைரல் சிம்பல் வரைஞ்சோம் இல்லையா, அதே சிம்பலை உங்களுடைய இடது கையினுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் வரைஞ்சிக்கணும். இல்லைன்னா இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது பாருங்கள், ரிஸ்ட் பகுதி, இங்கேயும் கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். நாள் முழுக்க இந்த சிம்பலானது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கணும்னு விரும்புனீங்களோ அதெல்லாம் நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். என்ன எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக வந்து கற்பனை பண்ணுங்கள். உங்கள் கணவர் விருப்பப்பட்டார் அப்படிங்கும்போது அவர் கையிலையும் கூட நீங்கள் இதை சின்னதாக வந்து வரைஞ்சி வைக்கலாம். பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்க. ஆனால் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள்னு பார்க்கும்போது அபரிமிதமாக இருக்கும். நான் எப்போவும் சொல்கிறது தான், சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கூட சில விசேஷமான நாட்களில் செய்யும்போது அதனுடைய சக்தி அப்படிங்கிறது அளப்பரியதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிலது செஞ்சு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கலின்னா கூட அந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்யும்போது 100% வந்து நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். மறக்காமல் இந்த குளியல் முறையும் கையில் நான் வரைய சொன்ன இந்த சிம்பலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுறத கண்கூட பார்ப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.